ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perumbudur. Bookings call 7717273747. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025-26 ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை பார்லிமெண்டில் தாக்கல் செய்தார். அதில் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து நிலையான வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் தலைமையிலான குழு தயாரித்துள்ளது. உலகளாவிய பொருளாதார மந்த நிலை, புவியியல், அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியிலும் இந்தியா சீராக வளர்ந்து வருகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வறிக்கை அரசுக்கு சில முக்கிய கொள்கை வழிகாட்டல்களையும் வழங்கியுள்ளது. நீண்டகால வளர்ச்சிக்காக உற்பத்தி துறையை மையமாக வைத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதே மிக முக்கிய அறிவுறுத்தலாக உள்ளது. வங்கித்துறை முன்பை விட உறுதியான நிலையில் இருப்பதாகவும் பணவீக்கம் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு துறையில் வளர்ச்சி காண இயலும். சேவைத்துறை தொடர்ந்து வளர்ச்சிக்கு துணை நிற்கும் போதிலும் உற்பத்தி துறையில் அதிக கவனம் செலுத்துவதே தற்போதைய தேவை என்றும் கூறப்பட்டுள்ளது. விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயிகளை தங்கள் விருப்பப்படி பல்வகை பயிர்களை வளர்க்க ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இறக்குமதி சார்பை குறைத்து முக்கிய துறைகளில் உள்நாட்டு உற்பத்தி திறனை வளர்ப்பது அரசின் முக்கிய கொள்கை இலக்குகளாக இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. அறிக்கையில் அதிர்ச்சியளிக்கும் விதமாக இந்தியாவில் டிஜிட்டல் அடிமைத்தனம் அதிகரித்து வருவது கவலையளிப்பதாகவும் இதை எதிர்கொள்ள போதிய தரவுகள் நம்மிடம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023-24 நாட்டின் தேசிய வருவாயில் டிஜிட்டல் பொருளாதாரம் 11.74% பங்களிப்பை வழங்கியது. இது 2024-25 நிதியாண்டில் 13.42% உயர்ந்தது. டிஜிட்டல் பயன்பாடு மற்றும் அதன் வாயிலாக கிடைக்கும் வருவாய் பெருமளவில் அதிகரிப்பதை காட்டுகிறது. மேலும் அடுத்த 4 ஆண்டுகளில் வேளாண், கடல்சார் பொருட்கள் மற்றும் உணவு, பானம் ஆகிய மூன்றும் சேர்த்து மொத்த ஏற்றுமதி 9 லட்சம் கோடி ரூபாயை எட்டும். பெட்ரோலில் எத்தனால் கலப்பதன் வாயிலாக 1.44 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி சேமிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக கடந்த 10 ஆண்டுகளில் வாகனங்கள் உற்பத்தி 33% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வகையில் 92 ரூபாயாக சரிந்தது. இது சர்வதேச சூழலால் மட்டுமே. ஆனால் வலுவான அடிப்படை காரணிகள் சாதகமாகவே உள்ளது. புதிய பங்கு வெளியீடுகளில் இந்தியா உலக அளவில் முதலிடம் வகிக்கிறது. முதலீட்டாளர்கள் எண்ணிக்கை 12 கோடியை கடந்துள்ளது. மொத்த டிமேட் கணக்குகள் 21.60 கோடியாக அதிகரித்துள்ளது. இந்திய குடும்பங்களின் நிதி சேமிப்பில் பங்கு சந்தை முதலீட்டின் பங்கு 15.20% அதிகரித்துள்ளது. அந்நிய முதலீடுகள் வெளியேறுவதை ஈடுகட்டும் வகையில் உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்களின் பங்கு 18.30% உயர்ந்து புதிய சாதனை படைத்துள்ளது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.